உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 8 மாதங்களில் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்தீங்க. 9வது மாதத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தின் வாக்குத்தத்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருந்தீங்க, போதுமானவராக இருந்தீங்க, எங்களை தாங்குகிறவராய் இருந்தீங்க, எங்கள் எல்லாவற்றிலும் உபத்திரவங்களிலும் இருந்து தப்புவிக்கிறவராகவே இருந்தீங்க. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த வாக்குத்தத்த ஆராதனையில உம்முடைய சமூகம் இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிற அற்புதங்களுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிற சுகத்திற்காய், பலத்திற்காய், அற்புதங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க, நடத்துங்க. இந்த மாதம் முழுமையாய் ஆவியானவர் எங்களை வழிநடத்தி செல்லும்படியாக உங்களுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனவும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எம்பிய பட்ட புத்தகத்திலே 426வது பாடலை நாம் எல்லாரும் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவரே
இறங்கி வா
வாக்குத்தத்த வசனமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 17ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அன்பியானவர்களே, இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்திலே அநேக கஷ்டங்கள், வேதனைகள் ஜனங்களுக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசிகளுக்கு கூட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விசாரிப்பு அற்ற ஒரு சூழ்நிலையிலே அநேகர் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக பலவீனப்படும் பொழுது கூட அநேகர் வந்துட்டு என்ன ஏதென்று சொல்லி விசாரிக்காமல் இருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களிலே அப்படியாக பலவீனப்பட்டு விழுந்து விடும் பொழுது இனிமேல் இவர்கள் எழுந்திருக்கவே முடியாது, இவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லுகிறவர்கள் ஏராளமான பேர்கள், கேலி பண்ணுகிறவர்கள் ஏராளமான பேர்கள். இன்னும் சில பேர்கள் ஏன் இவர்களுக்கு கொரோனா வைரஸ் வராதா என்று கூட சொல்லி அப்படியாக கூட அவமதிக்கிறவர்கள் இந்த நாட்களிலே அநேகர் இருக்கிறதை காண முடிகிறது. ஆனாலும் தேவன் சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உன்னை தள்ளுண்டவன் என்று சொல்லி உன்னை அப்படியாக புறம்பே தள்ளுனாபடியினாலே நான் உனக்கு ஆமென் அந்த வசனத்திலே தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியினாலே நீ தள்ளி போய்விட்டாய், இனி அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை, நீ இனி முன்னேறி வரவே முடியாது, நீ இனி எழுந்திருக்கவே முடியாது என்று உனக்கு பெயரிட்டபடியினாலே நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆண்டவர் பேசுகிறார். இப்போது தேவன் பேசுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். பலனற்ற உனக்கு நான் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். உன் இருதயத்தில் ஏற்பட்ட, உன் சரீரத்தில் ஏற்பட்ட காயங்கள், சரீரத்தில் ஏற்படுகிற காயங்களை விட இருதயத்திலே ஒரு மனுஷனுக்கு ஏற்படுகிற காயங்கள் அது மிகவும் பயங்கரமான ஒன்று. எனவே உன் இருதயத்தின் காயங்களை, உன் சரீரத்தின் காயங்களை, உனக்கு எந்த பகுதிகளெல்லாம் காயங்கள் ஏற்பட்டதோ அந்த பகுதிகளெல்லாம் நான் அந்த காயத்தை ஆற்றுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்திலே நமக்கு தன்னுடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் வைரஸினாலே அருமையானவர்களே மறைந்து போயிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் காயங்களினாலே ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிடமாக கண்ணீரோடு காணப்படுறாங்க. ஆனால் இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், உன்னை நான் என்ன செய்வேன்? உன்னுடைய காயங்களை நான் ஆற்றுவேன், உனக்கு நான் சுகத்தை தருவேன், உனக்கு நான் பலத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிப்போம். அந்த எரேமியா 30வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாலும் காயம் கொடியதாயும் இருக்கிறது. காயம் கொடியதாயும் இருக்கிறது. உன் காயம் கொடியதாய் இருக்கிறது. அருமையானவர்களே, இருதயத்தின் காயங்கள் கொடியதாய் இருக்கிறது. சில பேர்கள் சொல்லுவார்கள், ஒரு அடித்தந்தா கூட நான் வாங்கிக்கிடலாம், ஆனால் அந்த வார்த்தைகள் பாருங்க என் இருதயத்தை விட்டு போகவே மாட்டேங்குது, அது எனக்கு காயமாக என்னை காயப்படுத்தி விட்டது என்று சொல்லுவார்கள். அந்த காயங்களை ஆற்றும்படியாக இயேசு வந்தார். உன் காயங்கள் பெரிதாய் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நாம் அருமையானவர்களை வாசிக்கும் பொழுது புலம்பல் 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது, எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக எண்ணத்தை செலுத்துவேன், உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சீயோன் குமாரத்தியாகிய
சீயோன் குமாரத்தி ஆகிய கன்னியே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? என்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தைப் போல் பெரிதாயிருக்கிறதே. உன்னை குணமாக்குகிறவன் யார்? யார் உன்னை குணப்படுத்த முடியும்? அப்படிப்பட்ட சமுத்திரத்தை போன்ற அளவிலே உன் காயங்கள் பெரிதாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். உன்னை யார் அந்த காயத்திலிருந்து உன்னை குணப்படுத்த முடியும்? யார் உன்னை விடுவிக்க முடியும்? அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் சமுத்திரத்தை போன்ற காயங்களினாலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்க, எனக்கு விடுதலை கொடுக்க யாருமே இல்லையே, என்னுடைய காயத்தை ஆற்ற யாருமே இல்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், உன்னை குணப்படுத்த வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கருத்தில் இருக்கிறது. அவருடைய ரத்தம் இருக்கிறது, கல்வாரி சிலுவையின் ரத்தம் இருக்கிறது. ஆமென். அவருடைய பரிசுத்த அபிஷேக வல்லமை இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் ஆற்றும்படியாக தேற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அப்படியானால் காயங்கள் எப்படி இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். சமுத்திரத்தை போன்ற காயங்கள், பெரிதான காயங்களாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனாலே இந்த காயங்கள் பெரிதாக இருக்கும் பொழுது அது ஆத்துமாவை பாதித்து அநேகர் அதிலே மரித்து போய் இறந்து போய் விடுகிறார்கள். அநேகர் அதிலேயே சிக்கி தவித்து கை கால் இழந்து போய் விடுகிறதை காண முடிகிறது. ஏனென்றால் அருமையானவர்கள் அந்த காயத்தை அவர்களாலே எதுவுமே செய்ய முடியும். இப்போ நம்ம உடம்பில் ஒரு காயம், நம்ம ஆத்மாவிலே ஆவியிலே ஒரு காயம் ஏற்படும் பொழுது அந்த காயத்தை ஆற்ற நம்மை கொண்டு முடியாது. நாம் எவ்வளவு முயற்சி எடுத்தால் முடியாது. ஆனால் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த கல்வாரி சிலுவையின் இரத்தம் நம்முடைய இருதய காயங்களை ஆற்றுகிறது, நம்முடைய நோய்களை எல்லாவற்றையும் மாற்றுகிறது. ஸ்தோத்திரம். அருமையானவர்களை, தொடர்ந்து நாம் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பல லட்சமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. உச்சந்தலை வரையிலும் சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமாய் நொதித்துக் கொண்டிருக்கிறது, ரணமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த கழிந்த காலங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது வேலை இல்லை. அதனாலும் அவர்களுக்கு ஒரு காயம். நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் ஒத்து உழைத்து வரவில்லையே என்ற ஒரு காயம். நான் நினைத்த காரியங்கள் நடக்க முடியவில்லையே என்ற காயம். பிள்ளைகளுடைய திருமணங்கள் சரியான முறையில் நடக்க முடியவில்லையே என்ற ஒரு காயம். எத்தனையோ விதமான காயங்கள், மற்றவர்கள் நம்மை இகழ்ச்சியாக பேசின காயங்கள். இப்படிப்பட்ட காயங்கள் ஏற்படும் பொழுது காயங்கள் நொதித்து கொண்டிருக்கிறது, ரணமாய் நொதித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே உனக்கு பரம டாக்டராக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். உனக்கு சுகத்தை தரும்படியாக, உன்னை ஆற்றும்படியாக, உன்னை தேற்றும்படியாக, உன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை தரும்படியாக. உச்சத்தில் உள்ளங்கால் வரையிலும் சுகமே இல்லையே, எனக்கு ஒரே தலைவலியாக இருக்கிறதே. காரணம், அருமையானவர்களே, பலவிதமான சோதனைகள், வேதனைகள். இதிலிருந்து விடுதலை தருவதற்கான ஒரே ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது இயேசுவே என்னுடைய காயத்தை ஆற்றுங்க. அது நீங்கள் வேதத்திலே சொன்னபடியாக அது நொந்து கொண்டிருக்கிறது. அது அருமையானவர்களே, அங்கு அது ரணமாக
இருந்து கொண்டே இருக்கிறது. அது காயங்களை ஆற்றக்கூடிய எந்த ஒரு சோர்ஸ் எனக்கு இல்லை அப்படி என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரே வழி இருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு. அவருடைய இரத்தம் ஆமென் சகல பாவங்களையும் நீக்கி உங்களுடைய வாழ்வை சுத்திகரித்து உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்வை தந்து உங்கள் காயங்களை ஆற்றி ஆமென் அவர் விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஒரு தடவை நான் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் போது தற்செயலாக என்னுடைய கை விரல் அந்த மிஷினில் அடிபட்டது. அப்பொழுது அந்த டாக்டர்ஸ் என்னை ஸ்டிச் பண்ணும் பொழுது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அந்த கை விரல். அப்பொழுது நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். பாருங்க என்ன ஆச்சரியம் பாருங்க, ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையிலிருந்து ரத்தம் அப்படியாக வடிந்து சில துளி ரத்தம் அந்த கை விரலிலே வந்து ஊற்றினது. என்ன உடனடியாக அந்த வலி எல்லாம் மாறிவிட்டது. ஆண்டவர் அந்த விரலை அடிபட்ட அந்த விரலை சுகப்படுத்தினார். டாக்டர்கள் சொன்னார்கள் இந்த விரலை பயன்படுத்த முடியாது என்று. ஆனால் ஆண்டவர் சுகப்படுத்தினார். அவருடைய ரத்தம் கடந்து வந்துச்சு அல்லவா? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் கடந்து வரும் பொழுது அது எப்படிப்பட்ட ரணமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட காயங்களாக இருந்தாலும் அந்த காயத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஊற்றப்படும் பொழுது அந்த காயத்தை ஆண்டவர் சுகப்படுத்தி ஆற்றி தேற்றுகிறார். ஸ்தோத்திரம். ஆமென் அல்லேலூயா. துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ஆமென். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33-34 வசனம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அங்கு பார்க்கும் பொழுது நல்ல சமாரியனாகிய இயேசு அந்த காயமுற்ற அந்த கள்ளர்கள் கையிலே அகப்பட்ட அந்த சகோதரனை இயேசு காண்கிறார். அங்கே ஆசாரியன் போகிறான், லேவியர் போகிறாங்க. இவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டவர்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் தூரமாக பார்த்து கொண்டு போகிறார்கள். ஆனால் அங்கு சமாரியன் அங்கு வருகிறார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்கே வருகும் பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த புற்றுயிராய் கிடந்த அந்த காயத்திலே இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை அங்கு ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகிய எண்ணெயை ஊற்றுகிறார். அந்த காயங்களை கட்டி சத்திரத்திலே கொண்டு போய் பராமரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு வரும் பொழுது இந்த காரியத்தை தான் செய்வார். அது எப்படிப்பட்ட புற்றுயிராக கிடக்கிற காயமாக இருந்தாலும், ஆழமான காயமாக இருந்தாலும், லேசான காயமாக இருந்தாலும், அந்த காயத்தில் இயேசு வந்து என்ன செய்வார்? அவருடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தையும் அவருடைய பரிசுத்த ஆவியின் தேற்றவளனாகிய பரிசுத்த அபிஷேக அக்கினியை அவர் ஊற்றும் பொழுது அன்று சுகம் கிடைக்கிறது. அல்லேலூயா. அந்த காயத்தை அப்படிப்பட்டவர்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த ஆராதனை வேளையிலே நீங்கள் ஆண்டவராக இயேசுவிடம் வருவீர்களானால் அவர் உங்களுடைய காயங்களை ஆற்றி அவருடைய ஆவியின் பரிசுத்த ஆவியின் எண்ணெயை ஊற்றி ரெண்டு காரியத்தையும் செய்கிறார். ஒன்று, அவருடைய இரத்தத்தை அதிலே அந்த காயத்தை ஊற்றுகிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அதிலே உடனடியாக அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது, ஓசியா 6ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். சில வேளை தூரமாக போகும் பொழுது, அவரை விட்டு தூரமாக போகும் பொழுது ஆண்டவர் சில அடிகளை கொடுப்பார். தாவீது ஆடு மேய்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன்னுடைய கோலும் உன்னுடைய தடி என்னை தேற்றும். அருமையானவர்களே,
ஆடுகளை சரிப்படுத்தும்படியாக மேய்ப்பனுடைய கையிலே ஒரு தடியும் ஒரு கோலும் இருக்கிறதை நாம் காண முடிகிறது. அந்த கோல் அவன் தலையை ஆடுகளுக்கு அவன் பறித்து கொடுக்கிறதாகவும், தடி ஒழுங்காக எல்லாம் போகாத ஆடை ஒரு அடி கொடுத்து அதை சரிப்படுத்துகிற ஒரு கோல், அருமையான ஒரு தடி அவனுடைய கையிலே இருக்கும். இப்படியாக ஒரு மேய்ப்பனுடைய கையிலே ஒரு கோலும் ஒரு தடியும் இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இப்படியாக தூரமாக போகும் பொழுது ஆண்டவர் எச்சரித்தும், ஆண்டவர் பல தடவை எச்சரித்தும் தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் அவரை விட்டு தூரமாக போகும் பொழுது, பின்மாற்றத்திலே போகும் பொழுது ஆண்டவர் சில அடிகளை கொடுப்பார். சில அடிகளை கொடுத்து அவருடைய காயங்களை ஆற்றுகிறதை பார்க்கிறோம். அதிலிருந்து ஆண்டவர் விடுவித்து பாதுகாத்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது இஸ்ரவேலரை அடிப்பேன், அடித்து குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். சில வேளைகளிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது ஆண்டவர் அடிப்பார், அடித்துதான் குணமாக்குவார். அவருக்கு தெரியும் இந்த ஆடு இப்படியாக போகிறது, எனவே இந்த ஆட்டுக்கு ஒரு அடி தேவைப்படுகிறது என்று ஆண்டவர் மனதில் கொள்ளும் பொழுது ஒரு அடியை கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுக்குற அடி கொஞ்சம் நல்ல அடியாக தான் இருக்கும். நம்ம பிள்ளைகள் ஒழுங்கில் என்னன்னா கொம்பெடுத்து 2 அடியை கொடுக்கும். அதே மாதிரி இல்லை, ஆண்டவர் கொடுக்குற அடி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது கொஞ்சம் சரியான பாடமாக இருக்கும். அதோட கொஞ்சம் மன திருமணம் இல்லைன்னா நரகத்தில் போய் விழணும். அதுதான் ஆண்டவர் செய்கிற காரியங்கள். எனவே ஆண்டவர் அடிப்பேன், அடித்து குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். எனவே தான் அந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தூரமாக போனவர்களை கூட ஆண்டவர் அடி கொடுத்து அவருடைய காயங்களை எல்லாம் ஆற்றி தன்னோடு கூட சேர்த்து கொள்ளுகிற நல்ல ஆண்டவர், நல்ல தகப்பனாய் நமக்கு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலே கூட அப்படி தேவனை விட்டு தூரமாக போயிருந்தார் ஆண்டவர் உங்களை எச்சரிக்கும் பொழுது அதிலிருந்து விடுவித்து அந்த பாவத்தை செய்யாதபடி அந்த கீழ்ப்படியாமை ஆவியிலிருந்து விடுவித்து ஆண்டவரிடத்தில் வருவீர்களானால் நிச்சயமாக ஆண்டவர் மீண்டுமாக உங்களை ஆசீர்வதித்து உங்கள் காயங்களை எல்லாம் ஆற்றி உங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 28, 29, 30, 31 ஆகிய 4 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவர் அக்கறையில் கெர்கேசேனர் நாட்டில் வந்த பொழுது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தார்கள். இயேசுவுக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால், அந்த பிசாசுகள் மிகவும் கொடியதாய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவரும் நடக்க கூடாது இருந்தது. பாத்தீங்களா, அந்த வழியா ஒருவருமே நடக்க முடியல. அவர்கள் அவரை நோக்கி இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள் நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அருமையானவர்களே, இந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது 2 பேர்கள் அருமையானவர்களே பிரேத கல்லறைகளிலே தங்கி தாபரித்து கொண்டிருந்தவர்கள். அங்கேதான் அவர்களுடைய குடியிருப்பாகவே இருந்துச்சு. பிரேத கல்லறைகளிலிருந்து 2 பேர்கள் அதில் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்குள் இருந்த பிசாசுகள் மிகவும் கொடியதவைகளாய் இருந்தபடியினாலே அந்த வழியாக ஒருவருமே வர முடியல. பயந்து ஜனங்கள் அவர்களை பார்க்கும் பொழுது, ஜனங்கள் பயந்து, இந்த காலத்திலே கூட பிசாசு பிடித்தவர்களை பார்க்கும் பொழுது நிறைய பேர் பயந்து ஒளிந்து போகிறதை காண முடிகிறது. ஸ்தோத்திரம். எனவே இந்த இப்படிப்பட்ட பிசாசு பிடித்த கொடியவர்களாய் இருந்தபடினாலே அவர்கள் இயேசுவை பார்க்கும் பொழுது அவருக்கு எதிரிட்டு வந்து எங்களை வந்துட்டு கெடுக்கவா வந்தீர் என்று சொல்லி, என்ன இவ்வளவு சீக்கிரமாக எங்களிடத்தில் வந்தீரோ என்று சொல்லி
அவர்கள் அருமையானவர்களை ரிக்வெஸ்ட் பண்ணி ஆண்டவரை நோக்கி, நீர் எங்களை துரத்துவீரானால் அந்த பள்ளி கூட்டத்திலே நாங்கள் போகும்படி கட்டளை தாரும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். இயேசு என்று சொல்லி அந்த பிசாசுகளுக்கு நன்றாக தெரியும். இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது பிசாசு பிடித்தவர்களை சங்கிலியினால கட்டி போட்டிருந்தாங்க. அவன் சங்கிலிகளை, அந்த பிசாசுகள் சங்கிலிகளை அந்த மனுஷன் அறுத்து விட்டு வந்து நிறைய உபத்திரவங்களை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக இன்றைக்கும் தேசத்திலே அநேக அசுத்தாமிகளின் பிடியிலே சிக்கி தவித்து வழி தெரியாமல் சிக்கி தவிக்கிறதை காண முடிகிறது. அருமையானவர்களே, இந்த 2 பிசாசு, கொடிய பிசாசு பிடித்த அந்த மனிதர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கொடிய மனிதர்கள் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு, போதைக்கு அடிமைப்பட்டு, அவர்கள் இருக்கிற இடம் பக்கமாக போக முடியாது. அவர்கள் நைட்டில் கூப்பிடுற கூக்குரல்கள், சண்டை, அந்த குடும்பத்தில் ஏற்படுகிற சண்டை சச்சரவுகள். எனவே அந்த வழியாக போகாமல் வேறு வழியாக வேறு வழியாக செல்லுகிறதை காண முடிகிறது. கொடூரமானவர்கள். அவர்கள் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்களாய், அருமையானவர்களை சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் கேடு விளைவிக்கிறவர்களால் மக்களுக்கு ஜனங்களை நல்ல வழியிலே நடக்க முடியாமல் செய்கிறவர்களாய் அவர்கள் அருமையானவர்களை காணப்படுகிறார்கள். பிசாசு பிடித்தவர்களாய் அந்த குடும்பத்திலே அவர்கள் காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, ஆனாலும் இப்படிப்பட்டவர்களிலே சிலர் மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசுக்குள் வரும்பொழுது அவருடைய வாழ்க்கை டோட்டலி சேஞ்ச், எல்லாமே வித்தியாசமாக மாறி அவர்கள் சபையில வந்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி ஆமென் அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறதை நாம் காண முடிகிறது. இப்படியாக அந்த பிசாசுகள் அவர்கள் அந்த 2 பேருக்குள் பிடித்திருந்த கொடிய பிசாசுகள் அவர்களை விட்டு விலகினது. அவர்கள் சுகம் பெற்றார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 142:4 வாசிக்கும் பொழுது, வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை, என்னுடைய ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவருமே இல்லை. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் சொல்றாங்க, நான் தூரமா போயிட்டேன், என் ஆத்துமாவை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லுகிற அநேகரை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் வழி தெரியாமல் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்துமாவை விசாரிக்கக்கூடியவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். மற்றவர்களை விசாரிக்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு நாம் வேத வசனங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களாய், அவர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்துகிறவர்களாய் இந்த 9வது மாதத்திலே நாம் காணப்படுவோமானால் நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட என் ஆத்துமாவை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை என்று ஏங்கி இருக்கிறவர்களை கூட ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களுக்காக செபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுடைய காயங்களை ஆற்றி ஆமென் அவர்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 27:10 நாம் வாசிப்போமானால், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், ஆமென், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ஆமென். அல்லேலூயா. பாத்தீங்களா, இந்த உலகத்திலே சில வேளை நாம் நம்பி இருக்கிற அப்பாவும் அம்மாவும் கைவிடுவார்கள். ஆமென். ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதுமே கைவிடவே மாட்டார். எங்களுடைய இல்லத்திலே அநேக தகப்பனும் தாயும் மற்ற அநேக பிள்ளைகள் எங்களுடைய இல்லத்திலே நாங்கள் அவர்களை காப்பாற்றி ஆளாக்கி இன்றைக்கு பல இடங்களிலே அவர்கள் நல்ல சந்தோஷமாக அநேக குடும்பமாகவும் அநேக வேலைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் இருக்கிறாங்க, நீங்க எங்களுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் எங்களுக்கு இருக்கிறீங்க அப்படி என்று சொல்லி ஆமென் அவர்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். தகப்பனும் தாயும் இல்லாதவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அவர்கள் சில பேரை வெறுத்து தள்ளி தன்னுடைய பிள்ளைகளை ஆமென் தள்ளிவிட்டாலும் ஆண்டவராக இயேசு தன்னுடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ளுகிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் 47:18 நாம் வாசிப்போமானால், நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும்
புசிப்புக்கான சகலவித விருட்சங்கள் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை. அவைகளுள்ள இலைகள் உதிர்வதும் இல்லை. அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுடைய கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால், அது பாய்கிற தண்ணீர் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கும். மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்குமானவைகள், எல்லாத்துக்குமே ஆசீர்வாதமானவைகள். அல்லேலூயா, ஆமென். இங்கு நதியோரமாய் இருக்கிற செடிகள் மரங்கள் எப்பொழுதுமே பச்சை பசில் என்று இருக்கும். இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகள் வாடி போவதும் இல்லை. அந்த மரங்களுக்கு ஆண்டவர் ஜீவ பரலோகத்திலிருந்து ஆமென் ஜீவ நதி வந்து கொண்டிருக்கிறது. அதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். தேவனுடைய ராஜ்யத்தில் சீயோனிலிருந்து தேவ சமூகத்திலிருந்து தேவ அக்கினி அபிஷேகம் இறங்கி வந்து அந்த மரங்களை ஆசீர்வதிக்கிறது. அந்த மரங்கள் யார் என்று சொன்னால் நீங்களும் நானும் தான். அது எப்பொழுதுமே தேவனுக்கு கனி கொடுக்கிறதா, மாதந்தோறும் புதிய கனிகளை கொடுக்கிறதா, புதிய ஆசீர்வாதங்களை தருகிறதா. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துகிறார். அந்த நதி ஆமென் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இறங்கி வருகிறது. யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அந்த ஜீவ நதி இறங்கி வருகிறதோ அந்த குடும்பங்கள், அந்த தனிப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எனவே தான் அந்த ஜீவ நதி அந்த காயங்களை ஆற்றும், புண்களை ஆறச் செய்யும். ஆமென். எனவே தான் எந்த ஒரு மனிதனும் காயங்களோடு நொந்து கொண்டு நொதித்து கொண்டு இருக்கவே கூடாது. இன்றைக்கு இப்பொழுதே இயேசுவிடம் வந்தால் ஆமென் இந்த புதிய மாதத்திலே உங்களை புதிய விதமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட காயங்கள், சில வேளை மற்றவர்கள் உங்களை கீழ்த்தரமாக பேசியிருக்கலாம். ஆமென். குடும்பத்தார் உங்களை தப்பாக பேசியிருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் வருவீர்களானால் இயேசுவானவர் உங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து உங்களுடைய காயங்களை எல்லாம் மாற்றி கட்டுண்டவர்களை ஆண்டவர் விடுவித்து, பிசாசினாலே நீங்கள் சோதிக்கப்பட்டு அநேக போராட்டங்களிலே அநேக கஷ்டங்களிலே நீங்கள் காணப்படும் பொழுது ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஸ்தோத்திரம். தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒருவரே உங்களை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர். எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசுவிடம் இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் கூட இயேசு நாமத்திலே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா ஊழியர்களும் சபைகளும் கர்த்தருடைய விசுவாசிகளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூடிய சீக்கிரமாக எல்லாமே அழிக்கப்பட்டு வேறறுத்து ஆண்டவர் இறங்கி ஆமென் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது தேசம் ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம் இழந்து போன அனைத்தையும் ஆண்டவர் இரட்டிப்பாக்கி தருவார். வேதம் சொல்லுகிறது இயேசு அதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். நீங்கள் எங்கெல்லாம் இழந்து போறீர்களோ, என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போறீர்களோ, எந்த இடத்துல வேலை இழந்து போறீர்களோ, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல புதிய வேலைகளை, இரட்டிப்பான ஆசீர்வாதம், இழந்து போனதுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்து, இரட்டிப்பான சம்பளத்தோடு கூடிய வேலையை தந்து உங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அத்தனை ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வேலை இல்லையே, எனக்கு என்னுடைய குடும்பத்தில் பண வசதி இல்லையே என்று ஏக்கம் இருக்க வேண்டாம். காயங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புவிடுங்கள். ஆமென். உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களை காயப்படுத்துகிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் ஆராதனை வேளையிலே ஒப்புக்கொடுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம் அங்கு மிக அழகாக பக்கத்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அருமையான எரேமியா 30:17 விசாரிப்பவன் இல்லை என்று ஆமென் விசாரிப்பவன் இல்லை என்று அநேகர் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. என்னை இந்த கொரோனா நாட்களில் என்னை விசாரிப்பதற்கு ஒருவருமே இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்களை விசாரிக்க இயேசு ஒருவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்லும் பொழுது உனக்கு நான் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன். ஆமென். விலகினத்தோடு இருக்கிறீர்களா? இருமல் சளியினாலே ஆமென் ஜுரத்திலே கஷ்டப்படுகிறீர்களா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு நான் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன்.
இப்பொழுது ரைட் நவ் இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உங்களுடைய காயங்களை ஆண்டவர் ஆற்றுகிறவர். ஸ்தோத்திரம். அதற்காக நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேலையிலே கூட அருமையான சாம்பலை அவர்களுக்காக கூட நாங்கள் அதிகமாக பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் அமேன் எல்லா விதமான அமேன் அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டவர், இன்னும் ஒரு பூரண ஆரோக்கியத்தை ஆண்டவர் வர செய்ய வேண்டும். அதோடு கூட அமேன் அவர்கள் கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும்படியாக இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். அருமையான ஐயா அவர்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் நல்ல சுகத்தையும் கர்த்தர் தந்து நாளிலே கர்த்தர் பலப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலே அமேன் ஸ்தோத்திரம் தேவ வல்லமை இறங்கி ஆசீர்வதிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த மாதம் முழுமையாய் ஆண்டவர் கொடுத்த வசனத்தின்படியே அமேன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தி காயங்கள் எந்த சின்ன காயங்கள் இருந்தாலும் ஆண்டவர் ஆற்றி தேற்றி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். சில வேளை பிசாசினாலே வருகிற உபத்திரவங்களாக காயங்களாக இருந்தாலும், புற ஜாதிகளினாலே வருகிற உபத்திரவங்களாக இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு எப்பேற்பட்ட காயங்களாக இருந்தாலும், அது சமுத்திரத்தை போன்ற பெரிய காயங்களாக இருந்தாலும் ஆண்டவருக்கு அது லேசான காரியம், அவருக்கு லேசான காரியம். ஸ்தோத்திரம். எனவே கர்த்தர் இந்த 9வது மாதத்திலே செப்டம்பர் மாதம் முழுமையாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சபையும் திறந்து ஆராதிக்கக்கூடிய நல்ல ஆசீர்வாதங்களை தந்து தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி நடத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றி ராஜா, நீர் எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. உனக்கு ஆரோக்கியத்தை நான் வரப்படுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னீங்க. இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். இந்த வாக்குத்தத்த ஆராதனை வேளையிலே பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆமென் கழிந்த ஆகஸ்ட் மாதம் முழுமையாய் அப்பா ஸ்தோத்திரம், எங்களுக்கு பல பாடுகள் இருந்தன, உபத்திரவங்கள் இருந்தன. ஆனாலும் கர்த்தர் எங்களை வழி நடத்தினீர், எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்தினீங்க, கைவிடவில்லை அப்பா. அதற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அப்பா செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி எரேமியா 30:17 ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா, நம்முடைய ஆவியிலே கர்த்தர் பலப்படுத்தும்படியா, ஆமென், உம்முடைய சரீரத்தின் மூலமாய் காயப்பட்ட ஆமென் கரங்களை தொட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆவியிலே ஆத்துமாவிலே சரீரத்திலே ஏற்பட்டிருக்கிற எல்லா காயங்களையும் ஆண்டவரே இப்பொழுது நீர் ஆற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, காயங்களை ஆற்றக்கூடிய பரம டாக்டர் நீர் ஒருவர் தான். உலகத்தில் எத்தனையோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் அப்பா சுகத்தை கொடுக்கிறவர் நீர் தான் ஆண்டவரே. நீர் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யாவிட்டால் ஒன்றுமே நடக்காது. இந்த கருத்திலே அப்பா ஸ்தோத்திரம், ஆராதனை வேலைக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். ஸ்தோத்திர ஆஸ்பத்திரம் வீடுகளில் கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கும் ஆண்டவரே. இந்த செப்டம்பர் மாதத்திலே எல்லாருக்கும் முழு விடுதலை, சுகம், பெலன், இந்த வைரஸில் இருந்து 100% விடுதலை தந்து அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியா, இந்த வைரஸ் முழுமையாய் அழித்து மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்பா அரசியல் தலைவர்கள், டாக்டர்ஸ் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் ஆண்டவரே சபைகள் திறக்கப்படட்டும், சத்துருவின் கோட்டைகள் நொறுக்கப்பட்டு போகட்டும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஒவ்வொரு மேலும் தளிக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தளிக்கப்படட்டும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தளிக்கப்படட்டும். அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தியும், அவருடைய காயங்கள் எல்லாம் ஆற்றுங்க. ஆமென். பிசாசுகள் கொண்டு வருகிற எல்லா காயங்களையும், கர்த்தாவே கொடிய மனிதர்கள் கொண்டு வருகிற எல்லா காயங்களையும் அப்பா நீர் ஆற்றி ஆண்டவரே ஒரு சமாதானத்தை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செப்டம்பர் மாதத்திலே தந்து கர்த்தர் முழுமையாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கடைகளும் திறக்கப்பட வேண்டும் அப்பா ஸ்தோத்திரம். எல்லா வேலைகளும் நடக்க வேண்டும். எல்லா ட்ரெயின், பஸ் வசதிகள் எல்லாமே நார்மலாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா விசேஷமாய் ஐயாவுக்கா சமலையாவுக்கா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தை, பலத்தை கர்த்தர்
எல்லாவற்றையும் ஆற்றுவேன் என்று சொன்னீங்க. பரிசுத்த அக்கினி இறங்கி அவர்களை பலப்படுத்தும்படியாய் சொல்கிறேன். யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, ஆஸ்பத்திரியில் வீடுகளிலும் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பெரியோர், பெற்றோர், அமீன், குட்டி பிள்ளைங்க ஒவ்வொருவருக்காக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அப்பா இந்த ஆராதனை வேளையிலே ஆசீர்வதிக்கும்படியா, பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீர் எல்லாம் துடைங்க, காயங்கள் எல்லாம் ஆற்றுங்க, எல்லா நோய்கள், பலவீனங்கள் கல்வாரி சிலுவையிலே அறைகிறோம். ஆண்டவரே, ரத்தத்தை பூசி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, நடத்துங்க. உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனவும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சகல நாட்களிலும் இருந்து வழி நடத்துவாராக, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.